அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 11 12 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:58 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் தடையாகவே இருக்கா? முக்கியமாக திருமணம் அப்படிங்கிறது கை கூடாமையே இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, அமையல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு தோஷ நிவர்த்தி செய்யும்போது அது விரைவிலேயே கைக்கூடி இன்றைக்கி நிறைய பேர் திருமணங்களை நடத்தியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கும் விரைவிலேயே இந்த தோஷங்கள்லாம் நீங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் காணப்படும். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை தனித்திறன் உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படலாம். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு சுமூகமாக நடக்காது. உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். தகுந்த பலன் கிடைக்காது. என்றாலும் கட்டுப்பாட்டோடு நீங்கள் சுமூகமாக செயல்களை செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படலாம். பணிகள் அதிகமாக காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான செயல்கள் காணப்படாது. மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். இன்றைய நாளின் இனிமையை இது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படாது. முடிந்த அளவு சேமிக்க வேண்டியது அவசியம். என்றாலும் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்களில் அதிகமான கவனம் வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். உங்களுடைய இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பீர்கள். புதிய முதலீட்டிற்கான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் உறுதியோடு செயல்பட வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும். தன்னம்பிக்கையை பராமரிக்க முயற்சி எடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளில் மும்முரமாக காணப்படுவீர்கள். பணிகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை சமாளிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையலாம். பணத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதமான வெந்நீரை பருகுவது நல்லது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும். இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். இது நீங்கள் அதிகமான பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். கணிசமான பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. எனினும் எதிர்பாராத நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதை காண்பீர்கள். இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படும் நாளாக அமையலாம். தேவையற்ற செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம். எனவே இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சற்று குறைந்த அனுகூலமாக அமைகிறது. தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நடக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள். விளையாட்டு போக்கில் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை நம்பிக்கையோடு கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் இருவரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான போக்கு காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். லட்சியங்கள் நிறைவேறும் நாள். புதிய தொடர்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள். பணியில் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். அன்பை புரிந்து கொண்டு அவரும் இன்று பதில் அன்பு செலுத்தக்கூடிய நாளாகவே அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமானதாக காணப்படுகிறது. உங்களுடைய சேமிப்பு கூடும் வாய்ப்புள்ளது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான ஆற்றலோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைய நாளில் உங்களுடைய சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக செயல்திறன் பாதிக்கப்படலாம். பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனையை கேளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களில் உங்களது துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் நாளாக அமையலாம். எனவே இன்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமாரானதாகவே இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்தங்களை உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான சூழ்நிலை உருவாகலாம். குறைந்த எதிர்பார்ப்போடு உங்களுடைய செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நட்போடு அணுக வேண்டியது நல்லது. இதனால் நல்லுறவை பராமரிக்க முடியும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீர்கள். திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனநிலை சமநிலையில் இருக்கும். துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக நல்ல லாபமும் பண வரவும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தைரியம் உறுதியும் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.